சின்ன மருமகள் தொடரில் அமைச்சர் ராசாங்கம் வீட்டுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஐஸ்வர்யம் ராசாங்கத்தோட தங்கச்சியும் என்னென்னு விசாரிக்கிறாங்க. மினிஸ்டர் மருமகளை படிக்க வைக்கிறோம் திட்டத்திலேருந்து பின்வாங்கிட்டதை கேள்விப்பட்டோம். இதை பற்றி அவர்கிட்ட பேட்டி எடுக்கணும், வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வர ஈஸ்வரியும் சாவித்திரியும் ராசாங்கத்துக்கிட்ட இந்த விஷயம் எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு, பத்திரிக்காரங்க எப்படி வந்தாங்க, வீட்டுக்குள்ளே மட்டுமே நடக்கிற விஷயம் எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு, இதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வின்னு தமிழ்ச்செல்வி மேலே பழி சுமத்துறாங்க. இதுக்கு நான் யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க தமிழ். பிறகு சேதுவும் சொல்கிறாரு, அதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, எதுக்கு தேவையில்லாத பழி போடுறீங்கன்னு. உடனே பொண்டாட்டிக்காக பேசுறியான்னு சேது மேலே பழி போடுறாங்க. உடனே நான் அப்படிலாம் பேசலைன்னு, அது என்ன இதை பற்றிலாம் இழுக்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. பிறகு வெளியில் கார் வர சவுண்டு கேட்குது. கடைசியில் பார்த்தா தலைவர் காரில் வராரு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்திரிக்காரங்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, உங்கள் மேலே பழி விழாத இருக்கணும்னா தமிழே படிக்க மாட்டேன்னு சொல்லி பத்திரிக்கைக்காரங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அமைச்சர் வந்துடுறாரு. வர்றவங்கள வரவேற்கிறாங்க. விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. மருமகளை படிக்க வச்சதுனால கட்சி பேரும் உங்கள் பேரும் நல்ல பெரிய லெவலில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்கள் மருமகளை நீங்கள் படிக்க வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் கொண்டு போய் நீங்களே விட்டுட்டு வரணும் அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. இதை கேட்குற ராசாங்கம் கண்டிப்பாக செய்கிறோம் தலைவர்ன்றாரு. இதனால் ஈஸ்வரியும் சாவித்திரியும் கடுப்பாகிறாங்க. அவங்களோட ஆசை நிறைவேறாத போவதனால ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. ராசாங்கம் தமிழ்ச்செல்வியை படிக்க வைப்பாரா என்பது இனி வரும் தொடரில் தெரியும். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.